எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கிங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்குங்க. நான் இந்த எப்போவுமே இந்த வரலட்சுமி விரதம் வரும்போது இந்த மாதிரி பூசை வைப்பேங்க, செய்வேன். அதில் எனக்கு நல்ல பலன் கிடச்சிருக்குதுங்க. அதனால தான் சரி உங்கள் எல்லாருக்குமே சொல்லலான்னு சொல்கிறேனுங்க. அந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம 5 ரூபா காயின்னு, இந்த கோல்டு காயின் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு 108 ரூபா அளவில் 108 காயினுங்க. 5 ரூபா காயின் 108 காயின்னு எடுத்து ஒரு மஞ்சள் தண்ணியில் கழுவி வச்சுருங்க. ஒரு வாரமாக பாலில் ஏடு எடுத்து வச்சு நம்ம அதில் வந்து நம்ம வெண்ணெய் கடைஞ்சி நெய் உருக்குனா அது ரொம்ப நல்லது. ஆனால் அப்படி நம்ம எடுத்து வச்சுருந்தா அப்படி செய்யலாம். நான் அப்படி எப்போவுமே கொஞ்சம் பாலில் எடுத்து வைப்பேங்க. அப்படி இல்லைன்னா கடையில் கூட நம்ம வாங்கிக்கலாம், சுத்தமாக நெய்யை வாங்கிக்கலாங்க. அந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு உதிரிப்பு கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அந்த உதிரிப்பூவில் அம்மாவுக்கு வீட்டில் நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு மாவிளை வாசலில் மாவிளை கட்டணுங்க. கட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அம்மனுக்கு நல்ல தலைவாழை இலையில் நல்ல படையல் வச்சு பழம் எல்லாமே நம்மளுக்கு எத்தனை பழம் கிடைச்சாலும் முடிஞ்ச அளவில் அத்தனை பழத்தில் மெயினாக நெல்லிக்காய் கண்டிப்பாக இருக்கணுங்க. துளசி அது அங்கே கண்டிப்பாக பூவில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. துளசி நம்ம அர்ச்சனை பண்ணும்போது துளசி இருக்கிற மாதிரி இலையை கொஞ்சம் துளசி இலையை அது கூட கலந்துக்கோங்க. நம்ம வந்து நீங்கள் குங்குமம் வந்து அம்மாவுக்கு 108க்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். லட்சுமி அம்மாவுக்கு முப்பெருந்தேவி நம்ம 3க்கு நம்ம அம்மனுக்கு சரஸ்வதிக்கு லட்சுமிக்கு 3க்கு அன்றைக்கி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. பூ அர்ச்சனை பண்ணுங்கள். அம்மாவுக்கு ஏதோ ஒரு மந்திரம் 3 அம்மாவுக்கு சமர்ப்பணம் தாங்க. அதனால் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். அப்புறம் வந்து பூலேயே துளசி வச்சு பூ அர்ச்சனை பண்ணுங்கள். 108க்கு ஏதோ ஒரு நாமம் எடுத்து 108 நாமெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். லட்சுமிக்கு லட்சுமி நாமம் இருக்குது இல்லைங்களா, 108 லட்சுமி நாமம் இருக்குது இல்லை, அதை வந்து நீங்கள் வந்து இந்த சுத்தமான பால் எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் நெய்யை சுத்தமான நெய்யை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குங்குமம் எடுத்து வச்சுருங்க. ஒரு தட்டில் நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணி பூ அர்ச்சனை பண்ணி பூ அங்கே வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த காயின் வந்து அம்மாவுக்கு நம்ம ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி இந்த பாலில் ஒரு டைம் முக்கி, அதிலிருந்து நெய்யில் முக்கி, அதிலிருந்து குங்குமத்தில் முக்கி நம்ம அதை எடுத்து அம்மாவுக்கு படைக்கணுங்க. நம்ம எப்போவுமே வந்துங்க நம்ம ஒரு மந்திரங்கும்போது தப்போ ரைட்டோ அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லைங்க. நல்லா இருக்கா இல்லையான்ட்டு பிரச்சனை இல்லை. ஒரு மந்திரம்னாலும் சரி, ஒரு லட்சுமி இந்த ஆடி மாதத்துக்கெல்லாம் நம்ம படிப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி புக்கு நம்ம அதனாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து சாமி பாடலோ மந்திரமோ நம்ம வாயால் தான் தப்பானாலும் பிரச்சனை இல்லைங்க. அது நம்ம வாயால் அம்மனுக்கு சொல்கிறது தான் ரொம்ப உகந்ததுங்க. நம்ம ஃபோன்லேயோ டிவிலேயோ போட்டு வச்சுட்டு கூட நம்ம செய்யக்கூடாது. நம்ம வாயால் உச்சரிக்கணுங்க. அது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒவ்வொரு மந்திரம் தெரிஞ்சு நம்ம அதை செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு அந்த மந்திரம் தெரிஞ்சேன்னா நம்ம காசு டக்குன்னு அர்ச்சனை பண்ணிடலாங்க. தெரியலன்னா பிரச்சனை இல்லை. பக்கத்தில் புக்கை வச்சுட்டு புக்கை ஒவ்வொரு நாமமாக பார்த்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் இந்த அளவில் நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கை மேலே இருக்குங்க. இந்த ஒவ்வொரு நாமமாக சொல்லி இந்த பால்லையே முக்கி நெய்யில் முக்கி குங்குமத்தில் முக்கி அம்மனுக்கு படைங்க. அப்போ நீங்கள் பால் நெய் குங்குமம் 3லையும் அம்மனுக்கு படிக்கும்போது அதுக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குங்க. நம்மளுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குதோ அதை பற்றி அம்மனுக்கு நல்லா உருகி நம்ம நல்லா வேண்டிக்கணுங்க. இந்த வருஷம் இந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து என்னுடைய இந்த தொழில் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும், எனக்கு படிப்பில் நல்ல மார்க் எடுக்கணும், என்ன நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா, நம்ம அதை என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி நம்ம அதை அந்த கோரிக்கையை அம்மனுக்கு நம்ம சொல்லி இந்த மந்திரத்தெல்லாம் அம்மனுக்கு சொல்லி இந்த அர்ச்சனைலாம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏதாவது அம்மனுடைய பாடலை வந்து நீங்கள் அம்மனுக்கு அப்படியே பாடுங்க. பாடிட்டு ஒரு கொஞ்ச நேரம் தியானத்தில் அம்மாவுக்கு நல்ல மனசில் நல்லா உருகி தியானம் பண்ணுங்க. அம்மா இந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து எனக்கு வழிகாட்டுங்கம்மான்னு சொல்லி நீங்கள் அம்மாவுக்கு மனசு உருகி நல்லா கொஞ்சம் நேரம் தியானம் இருந்து நல்லா கும்பிடுங்க. அம்மாவுக்கு கண்டிப்பாக
இந்த தலைவாழை இலையில அம்மாவுக்கு படையலில் நல்ல பழமெல்லாம் இருக்கணுங்க, நெல்லிக்காயோடு சேர்த்து பழமெல்லாம் இருக்கணும். அதில் வந்து ஏதாவது பொங்கல், ஏதாவது ஸ்வீட்டு, இந்த மாதிரி சுண்டல், இதெல்லாம் அம்மாவுக்கு நம்ம எவ்வளோ வகை நம்ம செஞ்சு வச்சாலும் நம்ம சந்தோஷம் தானேங்க. நான் எனக்கு முடிஞ்ச அளவில் இத்தனை வகையானுங்கிற மாதிரி அப்படி இப்படி வைப்பேங்க. சும்மா ஒரு அவுளில் ஒன்று வச்சுக்கலாம், இந்த பாதாம், முந்திரி, பொட்டுக்கடலை, கல்கண்டு இதெல்லாம் சேர்ந்து அது ஒன்று வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம அம்மாவுக்கு எத்தனை ஒரு சாதம் வச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ நம்ம படையல் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு விரும்பி அந்த அளவில் நம்ம படையல் அம்மாவுக்கு நம்ம படைக்கும்போது படையல் வச்சு நம்ம அம்மாவுக்கு நல்லா உருகி வேண்டி அந்த அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு வாயில்லா ஜீவனுக்குங்க உங்களால் முடிஞ்சது, மாட்டுக்கோ நாய்க்குட்டிக்கோ வாய்க்கோ ஏதோ ஒன்றுங்க முடிஞ்சது உங்களால் அந்த வாயில்லா ஜீவனுக்கு ஏதோ ஒன்று உங்கள் கையால் அந்த அன்னைக்கு நீங்கள் போடுங்க. போட்டு யாராவது ஏழைங்க இருந்தாலும் கூட உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு ஏதோ ஒன்று அன்னத்துக்கு கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி அம்மனுக்கு மனசொருகி வேண்டி அம்மனுக்கு நல்ல படையல் எல்லாமே வச்சு நீங்கள் அம்மனுக்கு இப்படி அர்ச்சனை எல்லாமும் பண்ணி நீங்கள் ஏதாவது ஆனால் உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பு நீங்கள் பண்ணி இந்த அளவில் நீங்கள் எவ்வளோ அம்மாவுக்கு உருகி வேண்டுறீங்களோ அந்த அளவில் நீங்களே நினைப்பீங்க, அடுத்த வருஷத்துலேருந்து இந்த வரலட்சுமி விரதம் வரும்போது நம்ம இப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக தீருங்க. எனக்கு அப்படி நடந்திருக்குதுங்க. நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டெல்லாம் இந்த வரலட்சுமி விரதம் வரும்போது கண்டிப்பாக இப்படி செய்யுங்க அப்படி சொல்லுவேன். அவங்களும் செஞ்சுருக்குறாங்க, அவங்களும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த குங்கும அர்ச்சனை நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த குங்குமத்தை உங்களால் முடிஞ்ச எத்தனை சுமங்கலி இருக்காங்களோ அத்தனை சுமங்கலிக்கு நீங்கள் பண்ண அந்த குங்குமத்தை கொடுங்க. நம்ம வந்து நம்ம என்ன பண்ணாலே அம்மாவுக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து நம்ம எல்லாருக்குமே சுமங்கலிக்கெல்லாம் கொடுக்கும்போது அதில் அவ்வளோ பலன் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுக்காரருக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்ம அப்படி செஞ்சிட்டே இருக்கும்போது அவங்கள நம்ம அம்மாவுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறோம், அம்மா நல்லா சுமங்கலியாக இருக்கணும்னு அம்மாவுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறோம், நம்ம நல்லா சுமங்கலியாக இருக்கணும்னு அம்மா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அந்த அளவில் அந்த குங்கும அர்ச்சனை பண்ணுறதுக்கு அவ்வளோ பலன் இருக்குங்க. நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமைனாலே அப்படி இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக விசேஷம் எல்லாம் இருந்தால் பௌர்ணமி, அமாவாசை நம்ம எப்போ வந்தாலும் இந்த குங்கும அர்ச்சனை விடாமல் செய்கிறீங்க. இந்த குங்கும அர்ச்சனைக்கு வந்து அவ்வளோ பலன் இருக்குங்க. நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணி நம்ம 4 பேருக்கு அந்த குங்குமத்தை கொடுத்தோன்னா நம்மளுக்கு அவ்வளோ பலன் இருக்குங்க. நீங்கள் அதையும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணி உங்களுக்கு நல்லா இருக்குதா இல்லையான்னு நீங்களே அடுத்த வருஷத்துலேருந்து நான் இன்னும் சிறப்பாக பண்ணலான்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி அம்மா உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. எனக்கு நான் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்கிறேன். இந்த வரலட்சுமி விரதத்தில் அந்த அன்றைக்கி நீங்களும் பலன் அடையணுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்ப செலவும் இல்லை, இருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம முடிஞ்சவங்க நல்லா பண்ணலாம். இல்லைன்னாலும் கூட தோட்டத்தில் இருக்கிற பூவை பறிச்சிட்டு வந்து, துளசி பறிச்சிட்டு வந்து, பால், நெய் எல்லாம் வீட்டில் நம்ம வச்சிட்ருப்போங்க. அதனால் நீங்கள் இது கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்ப பலன் இருக்குங்க.